ஓ மை காட்! இன்னைக்கு வந்து சடன் ரிவர்ஸ். ஆக்சுவலாக இதுதான் வந்து அந்த அக்கௌண்ட்டுங்க. நான் சொன்னேன்ல உங்ககிட்ட டெமோ அக்கௌண்ட் அப்படின்னு இங்கே இருக்குது பாருங்களேன். நான் வந்து வாங்கியிருக்கேன். இதுதான் அந்த கோல்டு மார்க்கெட்டோட சார்ட்டு. XAU USDன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து 2 என்ட்ரி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி வந்து $30 ப்ராஃபிட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு, ரன் ஆகிட்டுருக்கு. நான் எடுத்த என்ட்ரி இங்கே 2 டாட் உங்களுக்கு தெரியுதா? இங்கே ஒரு ட்ராக் டு மாடிஃபைங்கிற இடத்துல ஒரு டாட்டாக ஒரு லைனு, இங்கே ஒரு லைன் தெரியுதா? இது ரெண்டுமே என்னோடய என்ட்ரி பாயிண்ட்டு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ இங்கேருந்து தான் இங்கே போயிட்டுருக்கு. என்னோடய டார்கெட் என்னென்னா, அட்லீஸ்ட் இந்த இது வந்து இங்கேருந்து இந்த ஹைட் இருக்குது பாருங்க, இங்கே ஒரு ஹைட் போயிருக்கா, இந்த ஹைட் வரைக்காவது போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட. ஆக்சுவலாக இது இங்கேருந்து இதை தாண்டி இங்கே போகணும். நான் வந்து ஆக்சுவலாக என்னோடய டார்கெட்டை வந்து 4100 தான் வச்சுருக்கேன். 4100 தான் என்னோடய டார்கெட்டை வச்சுருக்கேன். டிக்கும் பை பண்ணியிருக்கேன் 2. இது வந்து எஸ்எல் வந்து ஒன்று 43 வச்சுருக்கேன். என்னோடய டார்கெட் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து 4100 வச்சுருக்கேன். ஸோ டார்கெட் அங்கே ரீச் ஆச்சுன்னா அதுவே விற்றுரும். இப்போ எனக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா $35 வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட US டாலரோட மதிப்பு வந்து நம்ம இந்தியன் ருப்பீஸுக்கு 95 ருப்பீஸ் அப்படின்னா 95 ருப்பீஸ் இன்ட்டு 35 அப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ வந்து நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற அக்கௌண்ட்டெல்லாம் எனக்கு வந்து காசாக மாறாதுங்க. இது ஆக்சுவலாக ஒரு டெமோ அக்கௌண்ட். அவங்களுக்கு நான் வந்து 400 ருப்பீஸ் வந்து நான் ப்ராஃபிட் பண்ணி காமிச்சாதான் இந்த பர்சன் வந்து அந்த அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கேப்பபிளாக இல்லையாங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதை பொறுத்து தான் எனக்கு பே அவுட் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ நான் இங்கே வந்து வாங்கியிருக்கேன். இப்போ இது வந்து டார்கெட்டில் போய் ஹிட் ஆச்சா, இங்கே என் டார்கெட்டை ரீச் பண்ணுச்சா, இல்லை அகெயின் லாஸுக்கு வந்துருச்சா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இது வந்து 11:30க்கு எடுத்த என்ட்ரி, 11:30 மணிக்கு எடுத்த என்ட்ரி. இங்கேருந்து இங்கே மொமெண்டம் வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கேண்டல்ஸ்லாம் பாருங்களேன், இப்படி சைட்லேயே இருக்குது, சைட்லேயே போயிட்டுருக்கு. இப்போ அகெயின் அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு வேளை இங்கேருந்து இப்படி கீழே இங்கே வந்துடலாம், இல்லையா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அகெயின் நான் போட்ட டார்கெட்டுக்கு அது போயிடும். இப்போ எனக்கு ஒன்றுமே இல்லைன்னா ஓகே. இன்றைக்கி டேக்கு நான் $45 எடுத்திருக்கேன். அதை கேப்சர் பண்ண தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும். ஏன்னா வந்து முதல்ல நம்ம கேபிட்டலையும் எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டையும் நான் ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ நான் விற்றுட்டேன். இங்கே பாருங்களேன், நான் 2 என்ட்ரி எடுத்திருந்தேன் இல்லையா, ஒன்று கீழே ஒன்று மேலேன்னு. ஒரு என்ட்ரியில் எனக்கு வந்து $23 கிடச்சிருக்கு, இன்னொரு என்ட்ரியில் எனக்கு $19 கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம $43 வந்து கட் பண்ணிட்டோம் இந்த என்ட்ரியை. இப்போ நான் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் வந்து அது பார்த்தீங்கன்னா சடனாக அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. நான் சொன்னேன் இல்லையா ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இது நாம் வந்து விற்றதுக்கப்புறங்க இந்த தான் நான் சொன்ன பாயிண்ட்டு, அங்கேருந்து கீழே வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ ட்ரேடிங்கில் வந்து என்ட்ரி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வேர் டு எக்ஸிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் என்ட்ரி ஆன இடம் கரெக்டாக இருந்துச்சு, அதே மாதிரி நான் போதும்னு எக்ஸிட் ஆன இடமும் கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா அதனால் நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும். எந்த இடத்துல பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து போதும் அப்படிங்கிறது வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப நல்லது. நம்ம இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எனக்கு வேணும், நான் கிராப் பண்ணியே ஆகணும்னு கொஞ்சம் க்ரீடியாக இருந்தோம் அப்படின்னா ஸோ அந்த இதுவும் போயிடும். ஸோ இன்றைக்கி டே சூப்பராக முடிஞ்சுது. அடுத்து நான் நாளைக்கு ட்ரேட் எப்படி இருக்குது என்னங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லெட் ஹர் டாக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.